ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம நார்மலான ஒரு விளாக் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியான டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விளாக் பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ அன்றைக்கி வந்து ஒரு ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து 1-2 பேர் மட்டும், எல்லோரும் இல்லைங்க, எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. 1-2 சப்ஸ்கிரைபரோ இல்லை அவங்க வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, ரொம்ப அறுக்குறீங்க, கட்டிங் வீடியோ மட்டும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரே மாதிரி வீடியோ போட்டதில் எனக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா போர் அடிச்சிடும், யாருக்குமே போர் அடிச்சிடும். அதனால் எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு நாளைக்கு விளாக் போடலாம், ஒரு நாளைக்கு கட்டிங் போடலாம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு வியூஸும் எந்த அளவுக்கு போகுதுன்னு நான் பார்ப்பேன். எனக்கு கட்டிங் வீடியோவில் அதிக வியூஸ் போகாது. இந்த மாதிரி விளாக்ஸ் போட்டு அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நிறைய என்னுடைய பிஸ்னஸ் நான் க்ரோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து சேனலே வந்து வீடியோ போடுறேன். ஸோ அதனால் எனக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தான் நான் வந்துட்டு வீடியோ போட முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிற வீடியோஸை நான் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த கேமராவை என்ன ஆட்டுறாங்கன்னு. நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இவளோட அக்கப்போரை தாங்க முடியறதில்ல. ஸோ அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோ போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு கட்டிங் இல்லாமல் இந்த மாதிரி விளாக் பார்க்க போர் அடிக்குது, நான் ரொம்ப அறுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது வந்து அந்த 1-2 பேர்த்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. ஆக்சுவலாக திங்கக்கிழமை வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணலை. அதாவது அந்த அன்றைக்கி கொஞ்சம் இங்கே ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லை, தண்ணி எடுக்கலைங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் குடியிருக்கிற வீட்டில் வந்துட்டு மோட்ரு வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து வேலை செய்யவே ஒரு மதியானம் வரைக்கும் ஆகிடுச்சு. எலக்ட்ரீஷியனை கூட்டிகிட்டு வந்து பார்த்து ரெடி பண்ணி, ஏன்னா தண்ணி இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஞாயிற்றுக்கிழமை சரியான கஷ்டம், சனிக்கிழமை ஃபுல் ஷட்டவுனு, ஞாயிற்றுக்கிழமை தண்ணி இல்லை, மோட்ரு இல்லாமல். அப்பா சாமி படாத பாடு பட்டாச்சு. அதனால் திங்கக்கிழமை மதியானம் வரைக்கும் அந்த வேலை சரியாக போச்சு. அப்புறம் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வெளியில் போனோம், கண்டலன்ஸ்க்கு ஒன்று போகணுமா. ஸோ அதுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அதனால் திங்கக்கிழமையும் கடை ஓப்பன் பண்ணலை. சனிக்கிழமையும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை, திங்கக்கிழமை 3 நாளும் வேலை செய்ய முடியல. ஸோ ஏகப்பட்ட வேலை கிடக்குது. ஆனால் இப்படி வந்துட்டு நம்ம ஏதாவது வேலை செய்கிறப்ப இப்படி ஏதாவது தடங்கல்கள் வேறு. கரண்ட்டு தான் இப்போ பிரச்சனை. என்னென்னா இப்போ இங்கே ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலம் வந்துட்டாவே கரண்ட் ரொம்ப அடிக்கடி போயிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்தது அப்புறமா சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த நைட்டி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதை காட்டுவாங்க பாருங்கள். ஆக்சுவலி இது எதுக்காங்கன்னா சும்மா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு ஐடியாக்காக மட்டும்தான். இது வந்து சேம் கிளாத்லேயே வந்து நெக் பேட்டர்ன் வச்சுருக்கு, லாங் நெக் பேட்டர்ன் தான். இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். மேக்ஸிமம் நைட்டியெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த இது. அதுக்கப்புறம் இன்னொரு நைட்டி இருக்கும், 2 நைட்டி. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் கிளாத்தில் வச்சுருக்கு, இது வந்து கான்ட்ராஸ்ட் கிளாத்தில் வச்சுருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து செல்ஃபாக தான் கொடுக்க முடியும், கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பியூர் காட்டன் தான், நல்ல குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நிறைய பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்டாக் அப்டேட் பண்ணணும். பீஸ் வந்துட்டு அடுக்கி வைப்பாங்க அந்த இடத்துல பாருங்கள். ரேக் இப்போ ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ நாங்கள் தொடர்ந்து 3 நாளாக வேலை செய்யாததுனால இன்றைக்கி கொஞ்சம் நிறைய கட்டிங் வேலை அப்படிங்கிறதோடு இந்த எழுதுகிற வேலை ஏகப்பட்டது நின்று போச்சு. ஏன்னா இடையில வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க, வாங்கிட்டும் போயிருந்தாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே நான் அப்டேட் பண்ணவே இல்லை. ஏன்னா கடையை திறக்கவும் இல்லை, அதனால் அப்டேட் பண்ணவே இல்லையா. அதனால் அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கட்டிங்கே பண்ணினேன். ஸோ கட்டிங் ஏகப்பட்டது இருக்குது தான். இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி மெயினாக பண்ண வேண்டியது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்றும், அவங்களுக்கே ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் போட் நெக் வச்சுட்டு பேட்டர்ன் வைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். ஸோ அதுவும் வந்துட்டு 2 மட்டும் பண்ணுறதா இருந்துச்சு. ஏன்னா அந்த அன்றைக்கி அவ்வளோதான் பண்ண முடியும். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா எடுக்கிறப்பவே மதியானம் ஒரு 1 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு தான் வந்துட்டு நான் கடைக்கு வந்தேன். காலையில் கொஞ்சம் அந்த ஆரி ஒர்க் பெண்டிங் கொஞ்சம் இருந்துச்சா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ மதியம்தான் வந்திருந்தேன். அதனால் இன்றைக்கி இதை மட்டும்தான் தைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் எனக்கு வேறு எதுவுமே கட் பண்ணலை. ஃபுல்லாக வந்துட்டு இந்த வேலை, எழுதுகிற வேலை, அதை அப்டேட் பண்ணுற வேலை, அதெல்லாம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ நிறைய டவுட் இருந்துச்சு. அது அவர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து நான் கட்டிங் போடலை அப்படிங்கிறதுனால அவருக்கு எதுவும் வேலை இல்லை இல்லையா. ஸோ அதனால் மற்ற ஒர்க் ஏதாவது இருந்தால் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ரேக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பீஸ் வந்து மேலே வீட்லேயே தான் இருந்துச்சு, கீழே எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள்னு நினைக்கிறேன், அடுத்த நாள் தான் ஏதோ எடுத்துகிட்டு வந்த ஞாபகம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே வந்து மாமா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அக்கா வீட்டுக்காரர், பெரிய அக்கா வீட்டுக்காரர் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க பாப்பா பார்க்குறதுக்காக. ஸோ அவர் வந்திருந்தார். அப்புறம் அவரை பார்த்துட்டு கொஞ்சம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேலை சரியாக போயிடுச்சு. ஒன்றும் பெருசாக வேறு எதுவுமே இன்றைக்கி வந்துட்டு வேலை செய்யலை. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் எப்படி வந்து டைரியில் நோட் பண்ணுறீங்க, கஸ்டமர் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறீங்க, அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் காமிங்கக்கா, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக காட்டுறேன். என்னென்னா இது வந்து எனக்கு தேவையானது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் எப்படி எழுதி வச்சா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தேவையானதை நான் எழுதியிருக்கேன். நான் கண்டிப்பாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி புரியும், உங்களுக்கு எப்படி எழுதி வச்சா ஓகே அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மாதிரியே நாம் செய்யணுங்கிறது இல்லை இல்லைங்களா. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணினா போதும் இல்லையா. அதனால் நான் கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன்னு எடுக்கலை, நான் எடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அப்பா திடீர்னு பயந்துடாதீங்க, என்னடா அந்த அக்கா திடீர்னு வேறு காஸ்டியூமில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நான் வந்ததே 1 மணி 12 மணிக்கு மேலே 1 மணி வாக்கில் தான் வந்தேன் நினைக்கிற கடைக்கு. அப்புறம் வந்துட்டு அந்த எழுதுறதெல்லாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் அடுத்த நாளுக்கு ஒரு 3 ப்ளவுஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து லைனிங்கை தண்ணியில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு சரி ஒரு 2 மணி 2:30 பக்கம் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா சரி சாப்பிட போகலாம்ல, பசிக்குது அப்படின்னாரு. சரி ஓகேண்ணே. அப்புறம் சாப்பிட போயிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் தலை குளிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரின்னு தலை குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா கீழே வரப்போ மணி 3:30 மணி பக்கம் ஆகிடுச்சா. சரி இதுக்கு மேலே யாருங்க புடவை கட்டுறதுக்கு, கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் மறுபடியும் அது துவைக்கணும், ஐயோ எனக்கு அது ஒரு இதுக்கே சரின்ட்டு நைட்டியில் வந்துட்டேன். ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம கடைக்கு யாரும் ஜென்ஸு வர போகிறதில்ல, எல்லாமே வந்தாலும் லேடிஸ் தான் வர போகிறாங்க. அதனால் ஒன்றும் சங்கடம் இல்லை தான். பட் ஆனாலும் இன்றைக்கின்னு பார்த்து தான் மாமா வந்திருந்தாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா நான் வேலை செய்கிறப்ப எனக்கு இந்த துண்டு ஷால்லாம் போட்டால் சடவாக இருக்கும், அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கும், எடுத்துகிட்டு தான் வேலை செய்வேன். ஆனால் உண்மையாலுமே வீடியோக்காக மட்டுமே இன்றைக்கி வந்துட்டு நான் துண்டு போட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கடையில் நிறைய நாள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சமயத்துலலாம் மதியானம் வரைக்கும் ஆரி ஒர்க் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே கீழே கடைக்கு வரேன்னா குளிச்சுட்டு நைட்டி தான் போட்டுட்டு வருவேன், இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டுருவேன். அதாவது ஆரி ஒர்க் பண்ணுறப்ப மட்டுமே அந்த ஒரு பேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணுவேன், நைட் ட்ரெஸ் மாதிரி, அது வந்து போட்டுட்டு வருவேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா சாரீ தான் கட்டிகிட்டு வருவேன். அதனால் இன்றைக்கும் அதே மாதிரி வந்துட்டேன். அப்புறம் இப்போ வந்து அயன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா சூடு கம்மியாகி போச்சா, அதனால் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அது சூடு ஏற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம வந்து சீருக்காக போட்ட ஆரி ஒர்க்கு. ரொம்ப ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா ஸ்லீவில் இருக்கிற பார்டரை வந்து ஹைலைட் பண்ணணும், அப்புறம் நெக்குக்கு மட்டும் ஒர்க் கொடுக்கணும். ஸ்லீவில் இருக்கிற பார்டர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பார்டர், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பார்டர் அது ஒர்க் பண்ணவே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நார்மலாக இது வரைக்கும் ஃப்ளாரல் டிசைன் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு புட்டா மாதிரி மோட்டிஃப் மாதிரி இருக்கும், அதை ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி. அந்த பொண்ணு வந்து சொல்கிறப்பவே சொல்லிட்டாங்க, ஆண்டி இது வந்து எனக்கு எப்படி சொல்லியிருக்கோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா இருந்துட்டு, ஏங்க இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு இங்கே எல்லோரும் கேட்கணும், இங்கே எங்கே ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும், அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எனக்கு நார்மலாக வைக்கிற ஸ்டோன்ஸு பீட் அந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணுறது வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, எனக்குமே வந்துட்டு அந்த பார்டரை பார்த்தோன்னே ஒரு ஐடியா இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகேன்றது. அவங்க வந்து எனக்கு இப்படி தான் டிசைன் அப்படி தானே எதுவுமே சொல்லலை. அந்த பொண்ணும் வந்துட்டு ஆண்டி உங்களுக்கு எப்படி வந்து இது பண்ணால் நல்லாயிருக்குமோ பண்ணிடுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் இது நம்மளோட இஷ்டத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன், ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த இதை
உண்மையாக அந்த ஸ்லீவில் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வெயிட்டு. அந்த பொண்ணு போட்டால் தான் தெரியும் என்ன சொல்லுவாளோ. ஏன்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்படி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து அதோடய வெயிட்டும் நல்லா இருந்துச்சு, நல்லா ஹெவியாக இருந்துச்சு. அப்புறம் நெக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவில் என்ன போட்டிருக்குமோ அதுவே வந்துட்டு நெக்குக்கும் போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியாக நெக்குக்கு போட்டிருந்தேன். ஏன்னா நெக்குக்கு அதுவே போட்டப்போ கொஞ்சம் டல் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அதனால் அது கொஞ்சம் பிரைட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒயிட் கலர் பியரில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா சாரியும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட் இல்லை. ப்ளவுஸ் வந்து பிங்க்கு, சாரீ வந்து ஒரு பீச் கலர் மாதிரி, அந்த கனகாம்பர் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் மைல்டு கலர் தான். இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் மாதிரி அந்த சாரீ, அதனால் ரொம்ப பளிச்சுன்னு இல்லையா. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் டல்லாக ஒர்க் பண்ணிட்டோம்னா போடுறப்ப ஃபோட்டோஸ்க்கெல்லாம் அவ்வளோ பிரைட்டாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஹெவியாகவே நல்லாவே பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஈவினிங் வந்திருந்தாங்க. அவங்க மூலிமா தான் நமக்கு இந்த கஸ்டமர் வந்தாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி இருந்து நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுடி 1-2 பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க அதிகமாக டாப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, சுடி 2-3 பண்ணியிருக்காங்க. குட்டி பாப்பாவுக்கு ஃப்ராக்கு, பட்டுப்பாடு சட்டெல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பாப்பா வயசுக்கே அந்த பாப்பாவும் இருப்பாளா, அதனால் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் கரெக்டாக அவங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீக்கில் கூட நான் ஒரு பிளாக் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரொம்ப சிம்பிளாக பீட் ஒர்க் பண்ணியிருப்போம். அது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் போட்டுட்டேனா இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எடிட் பண்ணவே நேரம் இல்லைங்கிறதோட மறந்து போயிடுறது. அது இன்னும் வச்சுருக்கேன், அது நான் போடுறேன். அது வந்து கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அன்றைக்கி தான் வாங்கிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. அவங்க வரப்பவே முன்னாடி டேபிளில் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தவா, நம்ம கொக்கி கட்டுறதுக்காக வச்சுருந்தோமா. அப்புறம் உள்ளே வந்தோடனே இப்படி திரும்பி பார்த்தோன்னே, அக்கா ப்ளவுஸ் சூப்பராக இருக்கேங்க்கா அப்படின்னு எடுத்து பார்த்தாங்களா. அப்புறம் அக்கா அழகாக இருக்குங்க்கா. யாருதே என்ன அதெல்லாம் கேட்கல, நானும் எதுவும் சொல்லலை. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா சொல்ல வேண்டாம், சஸ்பென்ஸாக இருக்கட்டும். கஸ்டமர் வாங்கிட்டு போனால், ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். ஸோ வாங்கிட்டு போனாங்கன்னா காட்டுற பாடம் இந்த ப்ளவுஸ் தானா, இது நான் கடையிலே பார்த்தனே அப்படின்னு அவங்க வந்து ஷாக் ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் நான் வந்து சும்மா நினச்சி அங்கே என்ன கஸ்டமருக்கு என்ன அப்படின்னா, அக்கா சூப்பராக இருக்குங்க்கா, ஒர்க் நல்லா ஹெவியாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க்கா அப்படின்னாங்க. சரிங்கண்ணு அப்படின்னு அப்புறம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க ப்ளவுஸு சரி அவங்க எப்போவுமே பொங்கி ட்ரையல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஒருக்கா தான் ப்ளவுஸ் தைப்பாங்களா, அதனால் நானுமே பார்த்துக்க சொல்லிடுவேன். அப்புறம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஓகேங்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு அப்படின்ட்டு கிளம்புறப்ப தான் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கேட்டாங்க, அக்கா அத்தை இவ்வளோ சாரீ கொண்டு வந்து கொடுத்தாங்களாம்மா, எங்கேயும் காட்டுங்க்கா, நான் பார்க்கவும் இல்லை, அத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சீக்கிரமாக, நான் பார்க்கவே இல்லைங்க்கா நாங்கள். அப்புறம் அந்த பக்கமாக ஸ்டூலில் வச்சுருந்தேன் அந்த மிஷின் கிட்ட, தாகன்னு இதுதாங்கண்ணு அப்படின்னு நான் அப்புறம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்களா. பார்த்துட்டு அக்கா சாரீ ரொம்ப பிரைட் இல்லை ஏங்க்கா, கொஞ்சம் ஓல்டு டிசைனாகவே இருக்குது, நான் கொஞ்சம் சரி வேறு மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க எனக்கு கூப்பிடல, அவங்களே போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா இதான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அங்கன்னு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் இன்னும் ஒர்க் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதனால் என்னங்கன்னு சரி அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன சொன்னேன் அங்கா நானும் அதனால தான் கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் அவள் சொன்னால் இல்லைங்க்கா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் அம்மாய்க்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நானும் சரின்னு விட்டுட்டேன் அப்படின்னா. சரின்ட்டு அப்போவும் நான் சொல்லலை, அண்ணா கண்ணு காட்டுறாரு, சொல்லாத கம்முன்றுங்கிறாரு. நல்லா பேசும், ரொம்ப க்ளோஸு. அதனால் சொல்லாதனார் நானும் சரின்னு கம்முனுட்டேன். அப்புறம் மறுபடியும் ஏன்னா அப்போ தெரியும் சாரீ இருக்குன்னா அப்போ ப்ளவுஸு வெட்டியிருப்பாங்க, சரி தைச்சிருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா. அப்புறம் அக்கா ப்ளவுஸ் இது ரெடி ஆகிடுச்சுங்களாங்க்கா, இங்கே காட்டுங்க அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்ல முடியும். அப்புறமா கண்ணே இப்போ நீ பார்த்தல அந்த ப்ளவுஸ் தாங்க உனக்கு தெரியலையா, அடையாளம் தெரியலையா அப்படின்னு. அடாடா அப்படியாங்க்கா, சரி சூப்பராக இருக்குதுங்க்கா, சாரியோட ப்ளவுஸ் தாங்க ரொம்ப பிரைட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க்கா டிசைன், ஏன்னா சாரீக்கு வந்து இப்படி போட்டால் தானே அழகாக இருக்கும் அப்படின்னா அங்கண்ணே அப்படின்னு அக்கா சூப்பராக இருக்குங்க்கா அப்படின்னாங்க. அப்புறம் சரிங்கண்ணே அப்படின்ட்டு அப்புறம் அவளும் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு ஒரு சாரீ கொண்டு வந்திருந்தா, அவங்க அம்மா சாரீ ஃப்ராக்கு பட்டுப்பாவாடை சட்டை தைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்திருந்தா. அக்கா இதுக்கு எது கான்ட்ராஸ்ட், ஏன்னா அது ஒரே கலரில் இருக்கிற சாரீ, கான்ட்ராஸ்ட்டோ முந்தானி அந்த மாதிரி இல்லை, ஒரே கலரில் எந்த மாதிரிங்க்கா கான்ட்ராஸ்ட் கலர் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் அதுக்கு நான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு அவ்வளோவே இருந்துட்டு ஏங்க்கா பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி தைக்கலாமா இல்லை ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா. ஏகனே அன்னைக்கு தானே 2 பட்டுப்பாவாடை சட்டை தைச்சோம், கம்மி இது ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ணிடலாங்க நான். சரிங்க்கா ஃபுல் ஃப்ராக் பண்ணிவிட்டு ஷால் வந்து நெட்டில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க்கா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னா சரிங்கன்னு அப்படின்னு. சரி நான் அளவு இருக்குல்ல பாப்பா தேவையில்லை இல்லைங்கன்னு, பாப்பாவுக்கு தைச்சா 6 மாதத்துக்கு மேலே இருக்கும்போல, வளர்ந்துருந்தா என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டே வா அளவு எடுத்துக்கலான்னு. சரிங்க கூட்டிகிட்டு வரலாட்டி அம்மாட்டுக்கு இதை அனுப்பிச்சி விட்றேன்
அம்மா கூட அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா சரிங்கன்னு அப்படின்ட்டு அப்புறம் அவங்க பேசிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணோன்னே அதாவது கொடுக்குறப்பவே சொல்லியிருந்தாங்க, ஏங்க நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணோன்னையும் பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அந்த பொண்ணு பெங்களூரில் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் ஃபோட்டோ அனுப்பிச்சிருங்க, அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னேன். அதனால தான் அவங்க வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷனாமா. அந்த பொண்ணு சொன்னல நம்ம ரெகுலர் கஸ்டமரு, அவள் தான் சொன்னான் 5ஆம் தேதி தாங்க்கா இது, மறுபடியும் கூட உங்களுக்கு ப்ளவுஸ் வரும், ஏன்னா நான் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன், அதுவும் வந்தாலும் வரும் அப்படின்னா சரிங்கன்னு அப்படின்ட்டு இருந்தேன். அப்படிங்காட்டி டைம் இருக்குதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, எப்படி இருக்கும் எப்படி ஒர்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் முடிச்சோடனே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிக்சரை அனுப்பிச்சிட்டு காட்டின கண்ணை எப்படி பிடிச்சிருக்கேன்னு. அப்புறம் அந்த பொண்ணு அக்கா சூப்பராக இருக்குங்க்கா, அமேசிங்காக இருக்குங்க்கா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பேட்டர்ன் ஒன்று பண்ணான்னு சொன்னாங்க. அது வந்து போட் நெக்கில் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக கிளாத் நாமளே எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அப்புறம் அதுவும் அனுப்பிச்சிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி டிசைன். அவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ட்ரையல் ப்ளவுஸே வந்துட்டு போட் நெக்கில் நெட்டெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவள் அப்போவே சொல்லியிருந்தா, ஆண்டி இனிமேட்டுக்கு எந்த டிசைன்னாலும் நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க ஆண்டி, உங்களோட செலெக்ஷனே சூப்பராக இருக்குது அப்படின்னு இருந்தா. சரின்னு சொன்னாங்க. அதுகிட்ட அந்த டிசைன் அனுப்பிச்சிருந்தேன் நான். அதாவது போட் நெக்கில் பின்னாடி ஒரு ஹோல் வர மாதிரியும் அதில் வந்து கான்ட்ராஸ்ட் கிளாத் வர மாதிரி, அதுவும் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி இதில் போட்டிருக்கோம். என்னது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒரு லைட் பிங்க் கலரில், அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் சொல்லியிருந்தது. ஆனால் கட்டிங்கு பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ அது வந்து பிரைட்டாக தெரியல. அதாவது அந்த கிளாத்து எல்லோ கலர், லைட் எல்லோ, ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் மாதிரி. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து 2 கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப எனக்கு திடீர்னு ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் யோசிச்சுட்டு நான் அவங்கள கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த டிசைனும் நான் செலக்ட் பண்ணினது தான். அதனால் நானே வந்துட்டு வச்சுட்டேன், வேண்டாம் இந்த மாதிரி வேண்டாம், அடுத்த ப்ளவுஸ் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ அதை வச்சுக்கோ, ஏன்னா இது கண்டிப்பாக பிரைட்டாக தெரியாது, ஸ்டிச் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாத போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சேஞ்ச் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு டிசைன், அதாவது ஃபுல்லாக ஹோல் இல்லாமல் அப்படியே டோட்டலாக வந்து கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுவேன் பாருங்கள். ஸோ பண்ணியிருந்தேன். அப்புறமா அதையும் பிக்சர் அனுப்புங்கிட்டு அப்புறம் அவள் கேட்டா, மறுபடியும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி, அக்கா நீங்கள் இந்த டிசைன் தானே பண்ணுறேன்னு சொன்னீங்க, இதில் ஹோல்ஸ் இருக்குது, அதில் ஹோல்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டி, அப்போ ஓகேங்க ஆண்டி அப்படியா, சரி அப்படின்னா ஓகேங்க ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு தெரியும்ல, ஓகே அப்படி. அப்புறம் நான் கேட்டேன், ஏன் சாமி உனக்கு இது பிடிக்கலையே அப்படின்னு. நோ இல்லைங்க ஆண்டி சூப்பராக இருக்குது, சரி நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்களா, இது வேறு மாதிரி இருக்கேன் அதனால தான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆண்டி அப்படின்னா. சரிங்கண்ணே ஓகே பிடிச்சிருந்தா சரி அப்படின்ட்டு அப்புறம் நான் தாங்க இந்த மாதிரி மாற்றினேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆண்டி, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்தா. அப்புறம் சரி அப்படின்ட்டு அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுல தான் வேலையே ஓடிச்சு, வேறு ஒரு வேலையும் நடக்கலை. அவரும் பாருங்கள் ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அப்புறம் நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வெட்டிட்டேன்னா அதனால் அவர் பாட்டுக்கு போய் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தார். அப்புறம் நான் வந்துட்டு அடுத்த ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கட் பண்ணி முடித்தோடனேயுமே வந்துட்டு மாமா வந்துட்டாங்க ஈவினிங்கே ஒரு 4:30 5 மணின்னு நினைக்கிறேன். 5 மணி வாக்கில் வந்துட்டாங்க. ஏன்னா பாப்பா 5:15 வந்துடுவா. அப்புறம் இப்போன்னு பார்த்தா அவள் லேட்டாக தான் வர 6 மணிக்கு தான் வரா. ஏன்னா பெரிய பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் நடக்குதாம்மா, போர்டு எக்ஸாமு. அதனால் கூட்டிகிட்டு வர்றது வந்து லேட்டாக தான் வேனில் கூட்டிகிட்டு வராங்களா, அதனால் பாப்பா 6 மணிக்கு தான் வந்தா. ஸோ மாமா அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் மாமா வந்ததுனால நான் அதுக்கப்புறம் எந்த வேலையும் பண்ணலை. சரி அவங்க வந்துருக்கிறப்ப நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தால் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கும் போகல, மேலே தானே வீடு, நாங்களும் அப்புறம் இங்கே தான் இருக்கிறாங்க, வீட்டுக்கு போய் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே இருந்துட்டு அப்புறம் தம்பி மட்டும் டீ வச்சுட்டு வந்து கொடுத்தா, அதெல்லாம் தம்பி டீ எல்லாம் வச்சுட்டு வந்துடுவான். டீ வச்சுட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் சரின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான் இன்றைக்கி நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ப்ளவுஸ் தைக்கிறதுலையே நாள் போயிடுச்சு. வேறு ஒன்றுமே பண்ண முடியல, இதுக்கே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி செஞ்ச வேலை. ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெருசாக புதுசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், அந்த நைட்டி ஸ்டிச் பண்ணதை காட்டியிருக்கேன், அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட புதுசாக வந்து காட்டுனது. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. சும்மா சிம்பிளாக ஒரு விளாக் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, பார்க்கலனாலும் பரவாயில்ல, அடுத்த வீடியோ நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க சரியா. ஏன்னா நம்ம யாரையும் வந்து கம்பல் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.